ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும், குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாமல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க. அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமாக பார்த்துக்கங்க நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அனிவர்சரி. இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம். அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். மேலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் 1:37 பிறகு 37 நிமிடம்ங்க 1:37 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. ரிஷபத்திற்கு போயிடுறாரு. இன்றைய தினம் 8ஆம் இடத்துல ராகு மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு காலை நேரம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு நண்பர்களே. ஆனால் மதிய நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது. எனவே முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்யணும் அல்லது முக்கியமான செலவுகள் ஏதாவது பண்ணணும், வாழ்க்கைக்கு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும், பயணங்கள் மேற்கொள்ளணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மதியத்திற்கு பிறகு 1:30 மணிக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு எதெல்லாம் டென்ஷன் தருதோ அந்த விஷயத்தையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக வாழ முடியும். இன்றைய தினம் நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக வாழ முடியும் நண்பர்களே. மிக முக்கியமாக நீங்கள் போதைப் பொருட்களை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தக்கூடாதுங்க. மது, பீடி போன்ற பொருட்களை நீங்கள் அதிகமாக பணம் செலவழிக்க கூடாது. இதனால உங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், நிதி ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. எனவே இன்றைய தினம் அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் நீங்க கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு தேவையான ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். இந்த மதியத்திற்கு பிறகு நீங்க வேற லெவலில் சந்தோஷத்தை பெற முடியும் நண்பர்களே. மற்றவர்களும் நீங்கள் மதிப்பை பெறக்கூடிய உங்களுடைய திறமைக்கு தகுந்த வெகுமதிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. எனவே திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டுங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்பம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். உங்களது தந்தை வழி உறவுகள் இருக்காங்க இல்லையா, தந்தை வழி சொந்த பந்தங்கள், அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல வகையில நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. உங்களது தந்தை வழி உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. எனவே உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் கிடைக்கும். புனிதமான சில தனி ஸ்தலங்களுக்கு நீங்க யாத்திரை போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பணிகள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ், சோர்வு எல்லாமே இன்னைக்கு நீங்கி உங்களுக்கு மனதில் புத்துணர்வு பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இந்த தினம் இருக்கிறது. இந்த தினம் மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சோர்வில்லாத சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த மாற்றமாக இருந்தாலும் நீங்கள் மதியத்திற்கு பிறகு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம். மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. சூப்பரான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு உற்சாகமான சுறுசுறுப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதை நீங்கள் இந்த தினம் போதைப் பொருட்களை மட்டும் விட்டுடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். உங்கள் திறமைகள் இந்த தினம் கவனிக்கப்படுங்கிறதுனால அலுவலக பணியில் உங்கள் திறமைகளுக்கு ஏற்ப நல்ல பரிசுகள், பாராட்டுகள் இந்த தினம் கட்டாயமாக கிடைக்கும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கனவுகள், இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏக்க கனவுகள், உங்களுக்கு திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் சக ஊழியர்களோட அலுவலக பணியில மாலை நேரம் நீங்க சிறப்பாக செலவிடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரித்தாலும் நீங்கள் அதிகமான நேரத்தை எடுத்துக்க கூடாதுங்க. நேர மேலாண்மையோடு செயல்பட வேண்டியது எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நேரத்தை வீணாக்குனீங்க அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்க லாஸ் ஆக்குறீங்கன்னு அர்த்தம்.
ஸோ நேர மேலாண்மையுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினத்தை மிகச்சிறப்பாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் வேற வகையில் கிடைக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படும். நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க இனிமையான சூழல் ஏற்படும் நண்பர்களே. எனவே உங்களது காதல் சம்பந்தமான உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏக்கங்கள் பெரும்பாலானவை இன்றைய தினம் தீரக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு சுவை மிக்க ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண வாழ்க்கையிலும் இன்னைக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்த உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொன்னான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் நண்பர்களே. இன்பம் நிறைந்த ஒரு துன்பம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் மதியம் வரைக்கும் நீங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது அல்லது தரக்குறைவாக பேசுறது போன்றவற்றையெல்லாம் செய்யக்கூடாதுங்க. என்ற தினம் நீங்கள் கனிவாக பேசுங்க, அற்புதமாக நடந்துக்கங்க. இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அன்பு இன்னைக்கு மற்றவங்க கிட்ட செலுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே மகிழ்ச்சிகளை பெற அன்பு செலுத்துங்கள். கண்டிப்பாக நல்ல இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள். பேராசை குணத்தை ஒழித்து விடுங்கள். என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது அவசியம். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, அமைதியாக இருங்க. மதியத்திற்கு பிறகு நீங்கள் ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தணும் அப்படின்னா மதியத்திற்கு பிறகு நீங்கள் வந்து அந்த மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் மற்றும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே அனுசரித்து போங்க. இன்னைக்கு சிக்கல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குறைந்துவிடும். கோபத்தை இந்த தினம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபமா எந்த விதமான தவறான முடிவும் எடுத்துடக்கூடாது நண்பர்களே. இறை வழிபாடுகள் தியானம் போன்றவற்றை செய்து கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. சில தொலைபேசி வழி தகவல் வந்து உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய சில அழைப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் நண்பர்களே. நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபடுங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. எந்த மாற்றமாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் சிறப்பாக அதை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் வியாபாரத்திலும் சரி உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் சரி மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல் வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத நீங்க இன்னைக்கு யோசிச்சு செயல்படுங்க. சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு மதியம் வரை சந்திராசம் இருக்கிறதுனால மதியம் வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதன் பிறகு யோகமான அமைப்பு உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் புதிய நபர்கள் மூலமாக கிடைக்கும். நிறைய புதிய நபர்கள் சேர்க்கை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. புதிய நபர்கள் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அதன் மூலமாக உங்கள் நட்பு வட்டாரம் பெருகும். சில புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான பாண்டிங் ஏற்படுங்க. கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஒற்றுமையான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் எல்லாமே இன்னைக்கு நீங்கி உற்சாகம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு. தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம். தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.